இந்த உலகத்தில் இப்போ இயேசுநாதர் இருக்கிறார், அவருக்கு சிலுவையில் அடித்தாங்க, ஆணி அடித்தாங்க. ஒரு கடவுளை ஆணி அடிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ தியானத்தில் எத்தனையோ வடிவத்தில் உள்ள பேர் ஆற்றல்களை பார்த்துருக்கேன். அதை போய் நான் போய் ஆணி அடிக்க முடியுமா? சொல்லுங்க. அந்த சக்தி தனி ஏதாவது ஒரு மனிதன்கிட்ட இருக்கா? அப்போ அதை எப்படி பார்க்கணும்? அந்த ஆணி, அந்த சுத்தியல், அந்த மனிதன்லாம் மாயை. கடவுளை கூட ஆணி அடிக்க ஒரு மனிதன் முயல்ந்து விடுவான். அப்போ கடவுளை கூட மாயை சூழ வரும். ஆனால் கடவுள் அங்கே கடவுளாகவே இருப்பார். தியானமாகவே இருக்கிறதுனால அந்த மாயையால் அவரை வீழ்த்தவே முடியாது. இதான் பொருள், இதான் செயல் வடிவம். அப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்கணும்னா உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டுக்கணும். அப்போ எத்தனை ஆணிகள் எடுத்துகிட்டு வந்தாலும், எத்தனை சுத்தியில் எடுத்துகிட்டு வந்தாலும், நான் கடவுளாக இருக்கும்போது அந்த மாயை என்னை ஒன்றும் செய்யாது. அப்போ நான் நல்ல தவம் செய்கிறவனாக இருக்கும்போது எண்ணத்தால், ஒரு மாயையால் என்னை எதுவும் செய்துவிட முடியாது. நான் பிரகாசமாக ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பேன். அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். அதை நீங்கள் அவசியம் பார்த்துக்கணும். இதுதான் இதுக்குள்ளே இருக்கின்ற உலகத்துடைய ஒரு அற்புதமான தத்துவம், ஒரு செயல் வடிவம். அப்போ நமக்கு என்ன மாதிரி அவர் குறிப்பில் காட்டியிருக்காங்கங்கிறத புரியாமல் அவங்க வேறு வடிவத்துக்குள்ளே சில பேர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இறைவனை எந்த சூழல்லையும் யாராலையும் போய் சீண்டிட முடியாது. இறைவன் நம்மளோடு சகஜமாக ஒரு பிரயாணத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த தன்மை வேற, நம்ம தன்மை வேற. புரியுதுங்களா? நம்ம இன்ன வரைக்கும் நமக்குள்ளே என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க? கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, ஒரு தீட்டு வந்தால் பூஜை ரூமுக்குள்ளே போகக்கூடாது. ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு தூரம் வந்தால் சாமி கும்பிடக்கூடாது. ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா பூஜை ரூமுக்குள்ளே போகக்கூடாது. இப்படி உங்களுக்குள்ள ஒரு செயல் வடிவத்தையா இதெல்லாம் யார் சித்தர்கள் சொன்னாங்களா? சிவபெருமான் சொன்னாரா? பெருமாள் சொன்னாரா? எந்த சித்தர்கள் சொன்னாங்க? நீ கணவன் மனைவியாக இணைஞ்சிட்டு நீ என்னை வந்து கும்பிட வரக்கூடாது, குளிச்சுட்டு வரணும்னு எந்த சித்தர்களில் எந்த குறிப்பில் இருக்கு? எந்த குறிப்பில் இருக்குன்னு நீங்கள் எனக்கு காட்டுங்க. இதை பற்றி யார் பேசுவா? வீட்டுக்கு தூரம் ஒரு லேடிஸ் வந்துட்டா அவள் பூஜை ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு எந்த சித்தர் சொன்னாங்க? இல்லை எந்த பெருமாள் சொன்னார்? எந்த சிவன் சொன்னார்? அதை தீட்டுன்னு எந்த சித்தர் சொன்னாங்க? அதெல்லாம் நம்ம ஆளுங்களே அதை ஒரு செயல் வடிவமாக மனித சமூகத்துக்குள்ள, மனித செயல் வடிவத்துக்குள்ள அதை எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு பயத்தோட வாழ வச்சுட்டாங்க. அப்போ கடவுளுக்கும் உங்களுக்கும் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு இடைவெளியை உருவாக்கிட்டாங்க, ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க. உங்களை வந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள வச்சுட்டாங்க. உடலுக்குள்ள ஒரு கழிவு வெளியேறுகிறது. அது எப்படி தீட்டா இருக்கும்? அது எப்படி தீட்டாகும்? அன்னைக்கு நம்மக்கிட்ட வர்ற மாணவர்களுக்கு, பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்? ஒரு நாள் தியானம் பண்ணாத. ஏன் பண்ணாத? கடவுளுக்கு எதிரானது இல்லை. அந்த அந்த கழிவு வெளியே வர்றது நீ தியானம் பண்ணனா உன் உடல் உஷ்ணமாகி கழிவு வெளியே வர்றது குறையும், நின்றுக்கும். அப்போ கழிவு வெளியில் வந்துதான் அந்த 2 நாள் 3 நாள் ஆனதுக்கப்புறம் உன் உடல் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி தியானம் பண்ணு. அப்போ முதல் நாள் 2வது நாள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தியானம் பண்ணு. தியானம் பண்ணால் ஹீட் அதிகமாகி அதுக்கு ஒரு இடையூறை ஏற்படுத்தாத. அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தெளிவடைந்து பண்ணு. அந்த வீட்டுக்கு தூரம் வர்ற நேரத்தில் நீ கொஞ்சம் பலவீனமாக இருப்ப. மேலும் நீ தவம் பண்ணி பலவீனமாக அந்த உடலை வந்து நீ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதான், கொஞ்சம் விடு அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அதுக்குள்ளே எந்த தீட்டும் இல்லையே, அதுக்குள்ள செயல் இல்லையே. புரியுதுங்களா? அப்போ நம்ம அதை பார்த்துக்கணும்ல. இப்போ நம்ம மனைவியை எப்படி பார்க்குறோம்? அப்படி பார்க்க கூடாதுல்ல. அதை தீட்டுங்கிற அந்த வார்த்தையை கொடுக்க கூடாதுல்ல. அப்ப இந்த புரிதலே, குறைந்தபட்சம் புரிதலே ஏற்படுத்தல. ஒரு கணவன் மனைவியோட இணைப்பே வந்து அது ஏதோ ஒரு கெட்ட செயல் மாதிரில இந்த சமூகம் வச்சிருக்கு. ஏங்க, உங்க பிள்ளைய நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய பெத்த செயல் எப்படிங்க கெட்ட செயலா மாறும்? நீங்களே சொல்லுங்க. அது எப்படி கெட்ட செயல்? ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதாங்க ஒரு புள்ள பிறக்கும். அந்த புள்ள பிறக்கிற செயல் எப்படி கெட்ட செயலா மாறும்? ஒரு குழந்தை வர்ற வாசல் தெய்வீக வாசல், சித்தர்கள் வாசலுங்கிறான் ஒரு பெண்ணோட இதுல. எல்லா சித்தர்களும் சித்தர்கள் கோயில், சித்தர் வாசல்னு எதை சொல்றான் சொல்லுங்க. இதை யார் எந்த புரிதலை, எந்த செயல் வடிவத்தில் ஏற்படுத்த முடியும்? யாருக்கு எந்த புரிதல் இருக்கு? ஒரு பாமர மக்கள்கிட்ட இந்த புரிதல் எங்க இருக்கு?
இதெல்லாம் வேணும்ல, ஒரு தெளிவு வேணும்ல. அப்ப இந்த தெளிவு இருந்தா பிறக்க போற குழந்தை தெய்வீக குழந்தை தானே பிறக்கும். அங்க எந்த காமம் வந்துற போது, எங்க இச்சை வந்துற போது? நானும் என் மனைவி சேர்ந்தா சந்தோஷம் இருக்குன்னா, நானும் என் மனைவி சேர்ந்தா ஒரு குழந்தையை உருவாக்க போறோம்னா அங்க எங்கடா காமம் வரப்போகுது? அங்க மாணிக்க வாசகனே பிறக்கலாம்ல. எத்தனையோ விவேகானந்தர் வந்து ஒரு தாய் வயித்துல தானே பிறந்தாரு. அப்ப அந்த இணைப்பு புனிதமா புனிதம் இல்லையா? அது காமமா இருந்தா அங்க ஒரு யோகி எப்படி பிறப்பான்? நீ அந்த மாதிரி மாத்திட்ட, ஒரு சிற்றின்பமா மாத்திட்ட. ஒரு கலைய பதஞ்சலி உருவாக்குன ஒரு கலைய, ஒரு அற்புதத்தை, ஒரு வடிவத்தை. அதனாலதான் கோயில் சிற்பங்கள்ல உடலை தத்துவமா வச்சிருக்கிறான், வடிவமா செதுக்கி வச்சிருக்கிறான். எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு செயல் வடிவம் இருக்கு. ஒரு பெண்ணுடைய உடலுக்குள்ளேயும் ஒரு ஆணுடைய உடலுக்குள்ளேயும் எல்லா செயலுக்குள்ளே இருக்கு. ஒரு பெண் உடலோ ஒரு ஆண் உடலோ ஒரு மேக்னெட். ரெண்டு உயர்ந்த சக்தி இணைந்தால் ஒரு உயிரை உருவாக்க முடியும். உள்ள ரெண்டு நாடி இணைந்தாதான் சிவனா மாற முடியும். அதுவே ஆண் பெண் தத்துவம் தான். புரியுதுங்களா? உள்ள ரெண்டு நாடி இணையிறது என்னது? வெளியில நீங்க பாக்குறது சாமியாரு சாமி, நாங்க உள்ள என்ன பண்றோம்? ஆண் பெண்ணா இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சொன்னேன்ல, ரெண்டு நாகங்கள் இணையுதுன்னு. அந்த ரெண்டு நாகத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு நாகத்துக்குள்ளேயும் ரெண்டு நாடி இருக்கு. இப்படி இது ரெண்டு இப்படி இணையணும். இப்படி இணைந்தாதான் அவன் சிவன் நிலையை அடைய முடியும். புரியுதுங்களா? வெளிமுகமாக ஒரு கணவனும் மனைவி இணைந்தால் ஒரு குழந்தை பிறக்கும். உள்முகமாக ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தொடர்ந்து இதை இணைந்தாங்கன்னா ரெண்டு பேருமே யோகியா மாறுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ரெண்டு நாடியும் இணையும். அறிவியலா விஞ்ஞானமா எந்த ரூபத்திலையும் நான் இதை நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். இதான் திருமூலருடைய அத்தனை செயலை தான், போகருடைய அத்தனை செயலை தான், அகத்தியரோட அத்தனை செயலை தான், பதஞ்சலியோட யோக சூத்திரம் இதுதான். உடலை மையமாக கூறு கூறாக தனித்தனியாக ஒவ்வொரு நரம்புகளையும் விவாதித்து ஒரு செயலை கண்டுபிடித்து சித்தர்கள் கொடுத்தான். இதாண்டா உடல், இதாண்டா செயல், இதாண்டா வடிவம். சும்மா எதுக்குங்க ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்? ஒரு ஆம்பளை எதுக்கு கட்டணும்? எதுக்கு ஒரு பொண்ணு ஒரு ஆணு? எதுக்கு பார்வதி சிவன்? ரெண்டு கடவுள் எதுக்கு? ஒரு கடவுள் இருக்கலாம்ல. அவ்வளவு தத்துவம், அவ்வளவு சக்திகள், ரெண்டு செயல் வடிவம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. ஒரு தெய்வீகமாக உங்க பையனை உங்க பொண்ணை உருவாக்குன ஒரு செயலையே நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னா நீங்க எல்லாம் எப்பங்க இந்த நாட்டுல இருந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க? 4 செவத்துக்குள்ள லைட் ஆஃப் பண்ணி இருக்கிற ஒரு சுகம்னு நீங்க என்னைக்கு அந்த செயலை விட்டு வெளியில வந்து தியாகத்தோட என் பிள்ளைய உருவாக்குன ஒரு செயல் வடிவம்னா அது தியானத்திலே உச்சபட்ச தியானம் தானே. அது படைப்போட பிரம்மன் தானங்க நீங்களும் உங்க ஒய்ஃபும். இந்த உலகத்துல எத்தனையோ கலெக்டர், எத்தனையோ இன்ஜினியர்களை நீங்க தாய் தந்தையா இருந்து நீங்க தானங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அந்த செயலை பத்திய புரிதல் இல்லையே. ஒரு கலெக்டரோட தாயாருக்கு இது புரிதல் வந்துருமா? இந்த நாட்டோட ராஜாவுக்கு இந்த புரிதல் வந்துருமா? ஆனா ஒரு மரத்தடி சாமியார் இந்த புரிதலை செஞ்சு எழுதி கொடுத்தாங்க. அந்த வடிவத்துல தான் நான் ஞானம் பெற்றேன். அந்த வடிவத்துல தான் இதை தான் நான் உணர்ந்தேன். அதனாலதான் இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒருத்தன் ஞானம் அடைய முடியும், ஒருத்தன் உயர்ந்த செயலுக்கு போக முடியுங்கிறத சொன்னோம். இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். ஆனா இத வேற வடிவத்துக்குள்ள அதை புரிதல் ஏற்படுற வரைக்கும் கவனமா கையாளும். எதற்காக ஒரு ஆண் ஒரு பெண், எதற்காக கல்யாணம்னா அதுதான் பண்பு, அதுதான் செயல் வடிவம், அதுதான் உண்மையான தத்துவம். அதற்குள்ளே இருந்து கணவன் மனைவியாக ஒரு செயல் செய்யணும். அதுதான் வள்ளுவன் வாசகி இவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு முன் உதாரணம் எதுக்கு காட்டினாங்க. அந்த அம்மா வந்து ஒரு சின்ன செயல் கூட அவங்கள இல்லாம பண்ணாது அப்படின்னா அதோட செயல் என்ன? ரெண்டும் ஒத்த ஆன்மா, ரெண்டும் ஒத்த செயல். ஒத்த ஆன்மானா இப்படிதான் இருப்பாங்க. எலியும் பூனையுமா இருக்க மாட்டாங்க, கீரியும் பாம்பா இருக்க மாட்டாங்க, ரெண்டு நாகமாக இருப்பாங்க. இப்ப சண்டையா இருக்குன்னா ஒன்னு கீரி ஒன்னு பாம்பா இருந்தா சண்டை தான் வரும். எலியும் பூனையுமா இருந்தா சண்டை தான் வரும். எங்க போய் ஒத்த ஆன்மாவை தேடுறது? நாள் பாடுறான் மைனா மைனான்னு பாட்டு பாடுறான் கல்யாணத்தன்னைக்கு, அடுத்த நாள் வந்து போனால் போகட்டுன்னு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கான் ரோட்ல. அவன் என்ன பண்ண முடியும்? அதையும் மாற்ற முடியுங்கிறார் யோகி. உன்னுடைய அந்த தன்மையையும் உன்னுடைய வலிமையான தியானத்துல மாத்திர முடியும். ஒரு செயல் வடிவம் செஞ்சிட முடியும்.
உன்னால் ஒரு பாதுகாப்பில், ஒரு தியானத்தில், நல்ல தியானத்துக்குள்ள ஒரு வடிவத்தில் உன்னால் உருவாக்கிட முடியும். அப்போ அந்த மாதிரி சோதனையில், அந்த மாதிரி மிஸ்மேட்சில் இருக்கிறவனுக்கு ஒரு குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? உன் நாடி இணையறதுக்கு அவன் ஆசீர்வாதம் பண்ணுறான். தனித்தனியாக பண்ணுறான். கணவன் மனைவிக்கு நீங்கள் ஒரு நல்ல செயலுக்குள்ள ஒரு விடுபட்டு ஒரு வாழ்க்கையை வாங்க அப்படின்னு. ஆனால் எங்கேயுமே எந்த யோகியும் இல்லறத்தை விட்டுட்டு வா, நீ சாமியாரா வந்துரு, உன் பிள்ளையெல்லாம் தவிக்க விட்டுட்டு வான்லாம் எந்த யோகியும் சொல்லலை. இல்லறம் என்பது, குடும்பம் என்பது, குழந்தைகள் என்பதை நீயே தெரிஞ்சுக்க, நீயே கொஞ்சம் அனலைஸ் பண்ணு, நீ வந்து ஆய்வு பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையை, உன்னோட செயலை ஆய்வு பண்ணு. இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பு எதுக்கு? கடவுளுங்கிறவன் நான் உனக்கு வந்து போதனை கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். நீ ஒன்று அனலைஸ் பண்ணி நீ இந்த சிறந்த வாழ்க்கையை எடுத்துட்டு வா, சிறந்த செயலை எடுத்துட்டு வா. நீ தயவு செய்து பிறந்துட்டு இறக்கும் போது ஒரு வரலாறா இல்லாம இறந்துடாத. தயவு செய்து அதை மட்டும் பண்ணிட்டு போயிடாத. ஏதாவது ஒரு முன் உதாரணத்தை இங்க விதைச்சிட்டு போ, ஏதாவது ஒன்று விட்டுட்டு போ. நாளைக்கு இன்னொரு ஜென்ரேஷன்ல ஒருத்தன் வர்றவன் உன்னை பார்த்து அவன் ஏதாவது ஒன்று வரணும். நீ வச்சிருக்க பம்பு சட்டையும் 10 ஏக்கரையும் வச்சுட்டு வர முடியாது. வேற ஒன்று வை, அதுதான் வேணும். ராமகிருஷ்ணன், விவேகானந்தன் செத்து போனான், ஆனா ஒன்று வச்சுட்டு போனான் வரலாறு. அதை பார்த்து நான் உருவானேன். புரியுதுங்களா? எங்க அப்பா அம்மா வச்சுட்டு போனது என்ன? பம்பு செட்டும் ஏக்கர். அதை வச்சு நான் என்ன உருவாவேன்? ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு, காது குத்துக்கு ஒரு அண்டாவை தூக்கிக்கிட்டு, ஒரு பூவை அள்ளிக்கிட்டு, ஒரு 2 தட்டில் கொய்யாப்பழத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் நான். அப்போ ஒருத்தன் ஒன்று விட்டுட்டு போறான். நீ வேற வடிவத்துக்கு மாறி வருவ, உனக்கு ஒன்று தேவைப்படும் அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று தேவைப்படும் இந்த உலகத்துக்கு. நீங்களாம் சும்மா ஏதோ பிறந்து ஒரு செயல் செஞ்சுட்டு போகிறதுக்கு இல்லை. அது தயவு செய்து அதை உணர்ந்து ஒரு வேலை செய்யுங்க. இந்த லைஃப்பில் வந்து ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு தேவைப்படுறதோட நீங்களே உங்களுக்கு ரொம்ப தேவைன்னு நான் சொல்கிறேன். இந்த லைஃப்பில் முதல்ல நீங்கள் உங்களுக்கு நல்ல தேவைங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீங்கன்னு தான் நான் வருத்தப்படுறேன். நீங்கள் உலகத்துக்காக வாழாதீங்க, உலகத்துக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் சிரிச்சிங்கன்னா போதும். நீங்கள் ஏன் அழுவுறீங்கன்னு தான் நான் வருத்தப்படுறேன். நீங்கள் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறீங்கன்னு தான் ரொம்ப வேதனை. நீங்கள் வேற யாரையும் காப்பாற்ற வேண்டாம், அண்ணனை காப்பாற்ற வேண்டாம், தம்பியை காப்பாற்ற வேண்டாம். ஒரு அம்மா சொன்னாங்க மலேசியாவிலேருந்து, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, காசு விழுந்தா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் அப்படியாவது என் அண்ணன் தம்பிகளுக்கு உதவிடுவோங்கிறது தான். நான் என்ன சொன்னேன்னா, லாட்ரி சீட்டை தூக்கி போட்டுரு, அண்ணன் தம்பியை போட்டுரு, நீ நல்லாரு, எங்கள் அக்கா நல்லா இருக்குன்னு பார்க்குறதையாவது அவன் ஒன்றை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு கூட வருவான். நீ நல்லா வந்துட்டதுக்கப்புறம் உன்னை அறியாமையே அவனுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நீ முதல்ல உன்னை துன்பப்பட்டுக்காத. தம்பி தம்பின்னு கவலைப்பட்டு நீ தூக்கத்தை இழந்து நீ ஒரு நோயை வர வச்சுக்காத. நீ முதல்ல நல்லா இருக்கிறதுக்கு தயாராகு. அடுத்தது வந்து ரெடி ஆகலாம் வெளியில் ஒரு செயல் வடிவம்.